பிளாஸ்டிக் ஐட்டம்லாம் நிறையா இருக்குது, அதெல்லாம் வாங்கலாம். துணி சப்பல்லாம் எப்படின்னு தெரியல. 3 வந்து 130 ரூபா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஷாப்பிங் வீடியோ தான். ஸோ என்ன ஷாப்பிங்னா, நான் திடீர்னு ஷாப்பிங் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீட்டுக்கு தேவையான மசாலா பொருள் எதுவும் வாங்க போகலை. ஸோ என்ன வாங்க போகிறோன்னா, இங்கே வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு 1 வீக் இருக்கும், ஒரு வாரத்துக்கிட்ட இருக்கும். ஆமாம், எந்த பொருள் எடுத்தாலும் 130 ரூபா 130 ரூபான்னு சொல்லிட்டு ஒரு கடை ஒன்று வச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அங்கே போகணும்னு சொல்லிட்டு நிறைய நாள் நினச்சிட்டே இருந்தேன். ஸோ இப்போ 10 ரூபா கடைன்னு சொல்லிட்டு 10 ரூபா கடை உள்ள போனோன்னே எல்லா பொருளும் அதுக்கு ஏற்ற மாதிரி விற்கிது இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்குமோன்னு சொல்லி நான் போகலை. ஆனால் நான் ரெகுலராக அந்த சைடு போயிட்டு வர வழி தான். அப்படி போயிட்டு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடையில் சரியான கூட்டம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ அதனால தான் சரி, கூட்டம் இருக்குது, ஒருவேளை அப்படி தான் இருக்குமோ, எந்த பொருளை தான் 130 ரூபா தான் இருக்குமோ, போய் பார்க்கலாம் எந்த மாதிரிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருந்தேன். ஸோ அங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் போகலான்னு சொல்லிட்டு வந்து கிளம்பிட்டோம். போகலாம் வாங்க. அது வந்து வீட்டுக்கு தேவையான பொருள் தான். சில்வர் ஐட்டம், பிளாஸ்டிக் ஐட்டம் அந்த மாதிரி இருக்கு. உள்ள போனாதான் தெரியும். இன்னும் நம்ம வெளியில இருந்து பார்த்துருக்குறோம், அவ்வளோதான். இன்னும் உள்ள போகல, இப்போதான் போகிறோம். போயிட்டு பார்க்கலாம் என்னென்ன இருக்குன்ட்டு. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், போயிட்டு பார்க்கலாம். அந்த பொருள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 130 ரூபாய்க்கு ஒர்த்தா இல்லை கம்மியாக அதிகமானு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இது வரைக்கும் நம்மளோட சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிப்பாங்க. போங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் சனியா வந்துட்டீங்களா? வந்துட்டோம். இப்போதைக்கு வெயில் டைம்ல மதியம் கூட்டம் இல்லை, நம்ம வீட்டு பக்கத்தில் தான். ஸோ அதனால கூட்டம் இல்லாத டைமில் போயிட்டு அழகாக சுற்றி பார்த்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு வந்துட்டோம். ஈவினிங் டைமில் நல்லா கூட்டம் வரும் பாருங்க. இது உள்ளதான், மண்டபத்தில் தான் வச்சுருக்காங்க இப்போதைக்கு தற்சமயத்துக்கு. ஆமாம் ஆமாம். எந்த பொருளை தான் 130 ரூபா. சார் என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? துணி போட்டு வைக்கிற கூடை, நம்ம துவைக்காத துணிலாம் போட்டு வைப்பாங்கல்ல, அந்த கூடை ஃப்ரெண்ட்ஸ். இது இதுலேயுமே சரி 130 ரூபா தான். எவ்வளோ ஹைட்டாக இருக்குது பாருங்க. எது எடுத்தாலும் 130 தான். ஒரு நிமிஷம். சரி, நம்ம இந்த மாதிரி ஹோல்சேலுக்கு மாதிரி வாங்கிக்கலாம். ஹோல்சேல் இல்லாமல் இருக்குது, அது கூட வாங்கிக்கலாம். நம்ம துணியும் போட்டு வைக்கலாம், இல்லை அரிசி சிந்து எல்லாம் கொட்டி வைக்கலாம். அது வாங்கிக்குமா? பார்க்கலாம் எது எப்படி இருக்குன்னு ரெண்டுத்தையும் செக் பண்ணிவிட்டு. இன்னும் டிசைனு இப்போ வந்து இதில் ஒரு மாதிரி டிசைன் இருக்குது, மற்ற இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு வேறு டிசைன் இருக்குது. பார்ப்போம் குவாலிட்டி எப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு எடுக்கலாம். நான் ஃபஸ்ட்டு வந்தோடனே இந்த கப்பு தான் எடுத்தேன். அது செலக்ட் பண்ணிட்டீங்களா? ஆமாம். சரி வாங்க, நீங்கள் கையிலேயே நான் தூக்கி போட்டு ஒரு பெரிய கூடையாக வாங்கி அதில் போட்டு வச்சுருக்கோம். சரி, இங்கே பாருங்க, இது எல்லாமே என்ன ஷாப்பிங்லாம் வெறித்தனமாக நடக்குது போலையே. அதுதான் பார்த்துட்டு இருக்கோம். பார்த்துட்டு இருக்கே தவிர எதுவும் வாங்கின மாதிரி தெரியலையே. வாங்கி அங்கே வச்சுருக்கோம், பார்க்கலாம் என்னென்ன வாங்கியிருக்கோன்ட்டு. இப்போதைக்கு பார்த்துட்டு இருக்கோம், என்னென்ன தேவைன்னு பார்த்துட்டு ஒன்று ஒன்றா வாங்கிட்டு இருக்கோம். நாங்கள் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் பேருக்கு நிறைய கூட்டம் வந்தது ஃப்ரெண்ட்ஸ். அஞ்சரை பொட்டி. இது அஞ்சரை பொட்டி தான். ஃப்ரூட், ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் கொட்டி வைக்கிற மாதிரி எல்லாமே. அதெல்லாம் வாங்கினா பார்த்துக்கலாம். வாங்க அடுத்து இது போகலாம். ஃபஸ்ட்டு டப்பா ஐட்டம்லாம் இருக்கு, ஜூஸ் இது பண்ணுறது அதெல்லாம் தேவையானது ஏதாவது பார்த்து. இது என்ன உள்ள செட்டப்? அது செட்டப்பே போல், டிசைன் போல், ஜூஸ் குடிச்சு குடிக்கிற மாதிரி. ஸ்ட்ரா போடுறதுலாம் இருக்குது. தண்ணி குடி ரிஜெக்ட். ஆமாம், 3 பீஸாக இருக்குது. 3 வந்து 130 ரூபா. நிறைய கூடெல்லாம் வந்து மேலே அடிக்க வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். பெட்ஷீட்டு, ஸ்க்ரீனுக்கு, இது ஸ்க்ரீன், விண்டோ ஸ்க்ரீனு எல்லாமே இருக்குது இதில். பிளாஸ்டிக் ஐட்டம்லாம் நிறையா இருக்குது, அதெல்லாம் வாங்கலாம். துணி சப்பல்லாம் எப்படின்னு தெரியல. செப்பல் எல்லாமே இருக்குது. ஷூ வந்து குழந்தைகளுக்குலாம் சூப்பராக இருக்குது. நம்ம சைஸுக்கு கிடைக்கல. குழந்தைங்களுக்கு அந்த சைடு ஷூலாம் வந்து சூப்பராக இருக்குது. நம்மளாம் வந்து பார்த்தீங்கன்னா 130 ரூபான்னு போது அது கூட ஒரு 100 ரூபா போட்டு 4 செப்பல் வாங்கிட்டு போயிடும்.
சரி வாங்க வேறு ஏதாவது பார்க்கலாமா? பாருங்க. என்ன சனியா நிறைய வாங்கணுன்ட்டு ஒரே ஒரு கூடை மட்டும் தூக்கின்னு போகிறீங்க? கூட உள்ளே இருக்கு எல்லாம். கூட உள்ள இருக்குன்னு சொன்னோன்னு நீங்களே நினச்சிருக்கணும் அப்போ எவ்வளோ பொருள் வாங்கியிருப்பேன்னு சொல்லிட்டு. வீட்டில் போய் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னென்ன வாங்கியிருக்கேன்னு. சரி ஓகே வாங்க. ஆக மொத்தத்தில் சுற்றி சுற்றி பார்த்து நமக்கு இப்போதைக்கு எது தேவையோ அது மட்டும் வாங்கியிருக்கோம். உள்ளே இருக்குது போயிட்டு பார்க்கலாம் எடுத்து. ஓகேவா? சரி வாங்க போகலாமா வீட்டுக்கு? ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்னென்ன வாங்கிட்டு வந்துருக்கோம் சொல்லிட்டு பார்த்துடலாமா? பார்க்கலாம் வாங்க. அதிகமாக இல்லை பாருங்க. ஸோ காட்டுறோம். ஏன்னா சின்ன சின்ன பொருளாக இருந்தால் கொஞ்சம் அதிகமாக வாங்கின மாதிரி இருக்கும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய பெரிய பொருள் தான். ஸோ அதனால் என்னென்ன வாங்கியிருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூடை வந்து வாங்கணும். இது எதுக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து வீடியோவில் வந்து ஸ்டார்டிங்கே வந்து சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த ஹோல்ஸ் போட்டிருக்க கூட இந்த அழுக்கு துணிலாம் போட்டு வைக்க யூஸ் ஆகும். ஸோ அது வந்து அதுக்கு மட்டும் தான் யூஸ் ஆகுமே. இந்த மாதிரி வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா எதுக்காவது ஃபியூச்சரில் அரிசி கொட்டி வைக்க அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நமக்கு இது வந்து துணி போடுறதுக்கு தான் யூஸ் பண்ணுற துணி போட்டு வைக்கிறதுக்கு. ஏன்னா அங்கங்கே இருக்கு. நான் வாலி எடுத்துட்டு வந்து தான் போட்டு வைப்பேன். சரி அதனால இந்த மாதிரி ஒரு கூட வாங்கலாம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ இந்த கூட வந்து வாங்கியிருக்குமா. மீதி பொருள் எங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கூட உள்ளதா இருக்கு. பார்க்கலாமா? பார்க்கலாம் வாங்க. நான் கூட இந்த ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது இந்த வாலிக்கு வந்து மூடி இல்லைன்னு நினச்சேன். மூடி இல்லாமல் தான் இருக்கும்னு நினச்சேன். கடைசியில் சரணியா சொல்லும் போது அங்கே பாருங்க மூடி எல்லாம் அங்கே இருக்கு. அந்த அந்த இதுக்கும் அந்த ஹோல்ஸாக இருந்ததுல அதுக்கும் மூடி இருந்தது, இதுக்கும் மூடி இருக்கு. இந்த கூட தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கிட்டு வந்தேன். ஸ்டூல் அது. சரி ஸ்டூல். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சும்மா வீட்டில் பார்க்குற ஒரு சேர் ஒன்று இருக்கு. எப்பயுமே சரி நாங்கள் வெளியிலேருந்து வந்தோம் அப்படின்னா எங்கள் கிச்சனுக்கு வந்தோன்னா சேர்ல உட்கார ஆசைப்படுவோமே கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ். அதுக்கு 2 பேரும் போட்டி போட்டு போனா உட்கார்றேன் நீ உட்கார்றேன்ட்டு. அதனால சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வாங்கிட்டு வந்துட்டேன் உட்காந்து இருக்க மாதிரி. அதாவது இந்த செவத்து தொட்டால் வச்சு உட்காந்து செவத்துல சாஞ்சிக்கலாம். ஆசையாக இருந்துச்சு. அதுக்கு நான் யோசிக்கல இதை வாங்கணும்னு சொல்லிட்டு நினைக்கல. பட் நல்லா இருந்துச்சு வாங்கிட்டு வந்துட்டேன். இது யூஸ் ஆகிற பொருள் தான் இல்லையா? ஆமா. ஏன்னா நம்ம யூஸ் ஆகிற பொருள் மட்டும்தான் பார்த்து பார்த்து வாங்கணுமே. ஆமா ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வானல்லாம் வந்து எடுத்தோம். கஷ்டம் அதெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு வச்சுட்டு என்ன 2 வானல் இருக்கு. என்ன ஒரு வானல் யூஸ் பண்ணாமலே கிடக்கு. ஒரு வானல் தான் யூஸ் பண்ணுறேன். எனக்கே வேணும்போது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டோம். ஸோ இந்த பொருள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூட 130 ரூபா. இந்த இதுவும் 130 ரூபா தான். இது 130 ரூபாய்க்கு ஒர்த்தா என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்ச இந்த கூட இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 130 ரூபாய்க்கு ஒர்த்துன்னு தான் நினைக்கிறேன். ஸோ உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நம்ம பொருள் வாங்குற இடத்துல எந்த பொருளை பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் இது 130 ரூபாய்க்கு ஒர்த்தான்னு பார்க்கறதா இருக்குது. ஏன்னா சின்ன சின்ன டப்பா ஐட்டம்லாம் இருக்கு, சின்னது இருக்கு. ஆனால் அதெல்லாம் சரி நம்ம தனியாக கூட வாங்கிக்கலாம், அது செப்பரேட்டாக ஒன்று ஒன்றா கூட அப்படின்ட்டு விட்டாச்சு. அதுக்கப்புறம் அந்த டப்பு இது வந்து 130 ரூபா ஒரு செட்டு. இது 3 இது 130 ரூபா. இதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மாவுலாம் வந்து கொட்டி வைக்கிறேன். நான் சப்பாத்தி மாவுலாம் வந்து பார்த்தீங்கன்னா கவர்லேயே தான் வந்து வச்சிருக்கேன். ஸோ அதெல்லாம் கொட்டி வைக்கலாம்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி ஒரு டப்பா வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி வந்துட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து சில பேர் நிறைய வச்சிருப்பாங்க. அது வந்து கோதுமை அரைச்சிட்டு வந்து அப்படியே வச்சிருப்பாங்க. நம்ம கடையில் தானே வாங்கிட்டு வரோம். ஸோ அதனால இது நமக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம 2 பேருக்கு இது கரெக்டாக இருக்கும் கொட்டி வைக்கிறதுக்கு. நல்லா இருக்கு. கோதுமை மாவு கொட்டிக்கலாம், அதை விட்டா நம்ம கேவரு மாவு கூட அரைச்சி கொட்டிக்கலாம், மிளகாத்தூள் வச்சுக்கலாம், எல்லாத்துக்கும் கரெக்டாக இருக்கும் இது. ஸோ எந்த பொருள் அங்கே இருக்க பொருள் பார்க்கலாம். எது எதுனா இது கரெக்டாக இருக்குமோ அந்த பொருள் எடுத்து இதுக்குள்ளே போட்டு இது பண்ணி வச்சிடலாம். ஸோ இந்த டப்பா வாங்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். காட்டுங்க. ஒன்றும் இல்லையா? உண்மையிலேயே ஒன்றும் இல்லை. ஏன்னா செப்பல்லாம் பார்த்தோம், செப்பல் பேக்லாம் இருந்தது. பேக்லாம் ஆல்ரெடி இருக்கு, அதனால அது வாங்கலை. இருக்கு நானும் பார்த்தேன். சரி நல்லா இருந்தால் வாங்கலாமே, நமக்கு ஏதாவது ஒன்று கிடைச்சிடும். சில பேர் சில இதில் ஏதாவது ஒன்றாவது நல்லா இருக்கும் பார்த்தியா. அந்த மாதிரி போய் பார்த்தா எனக்கு எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோவா சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பேக் வந்து வாங்கலை. செப்பல் சைடு போனோன்னா பார்த்தீங்கன்னா அதை நான் வீடியோலேயே வந்து சொல்லியிருப்பேன். இன்னும் அது கூட ஒரு 100 ரூபா போட்டா ஒரு நல்ல செப்பலாம் வாங்கி போகலான்னு சொல்லிட்டு. ஏன்னா நமக்கு நல்லா இல்லை, ஆனால் குழந்தைங்க செப்பல்லாம் சூப்பராக இருக்குது. ஷூ செப்பல் எல்லாமே நல்லா இருக்குது. 2 வயசுலேருந்து அதுக்கப்புறம் மேற்பட்ட வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க செப்பல் நல்லா இருக்குது. நமக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இல்லை. ஆனால் டப்பா வாலி எல்லாம் நாங்கள் வாங்கிட்டோம். ஏற்கனவே 2 வாலி வாங்கிட்டோம். இல்லைன்னா இங்கே வாங்கியிருப்போம். சூப்பராக இருக்குது. வாலி ஐட்டம் எல்லாமே இருந்தது. ஆமாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டப்பா ஐட்டம் பிளாஸ்டிக் ஐட்டம்லாம் நிறைய வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 3 செட்டு 6 செட்டு சின்ன சின்ன டப்பா 6 சைஸுக்கு ஏற்ற மாதிரி
இருக்குது, ஒரு பேக்கிங்காக பண்ணி வச்சுருக்காங்க. ஆமாம். அதுக்கப்புறம் கூட அப்புறம் இந்த இரும்புல வந்து பார்த்தீங்கன்னா வாளி, சாரி இரும்புல வந்து பார்த்தீங்கன்னா வானல், இந்த சிக்கன் ரைஸ் இது பண்ணுற கடாய், அந்த கடாய் எல்லாமே இருந்துச்சு. இரும்புல வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண தேவையில்ல. அதுவும் தூக்கத்துக்கே அது தூக்கத்துக்கே தனியாக சாப்பிடணும் போல் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வெயிட்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் நான் அது வந்து வாங்கலை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கூடை ஐட்டம்லாம் நிறையா இருந்துச்சு. இந்த மாதிரி சேர் ஐட்டம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல நிறைய வச்சுருந்தாங்க. நான் மெயினாக அந்த கூடை தான் பார்த்தேனே, சரி இந்த கூடை ஓகே சொல்லிட்டு வாங்கி வந்துட்டேன். அதுக்கப்புறம் துணி போட்டு வைக்கிட்டு வந்து பார்த்தா இந்த மாதிரி நீட்டாக இல்லாமல் இப்படி இருந்துச்சு பார்த்தியா, ஹோல்ஸ் போட்ட மாதிரி. நம்ம அது துணி போகிறதுக்கு இல்லை, அது ஜாமான் வைக்கிறதுக்கு. ஸோ அது நம்ம வீட்டில் இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா அதை வாங்கலை. அதனால் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஒரு 2-3 சுற்று எல்லா இடத்துலையும் சுற்றிட்டோம். ஏதாவது நமக்கு தேவைப்படுமோ வாங்கின பொருள் எடுத்து போய் எட்ட வச்சுட்டு எல்லாத்தையும் தூக்கிட்டே சுற்ற முடியாதுல்ல. அதனால வெறுங்கையே தான் ஆட்டிட்டு சுற்றி பார்க்குறோம். நமக்கு ஒரு பொருள் பார்க்குறோன்னா இது நமக்கு தேவை அப்படின்னு, முக்கியமாக தேவைன்றது மட்டும் தான் நம்ம வாங்குறதுக்கு போகணும். அதனால தேவையானது மட்டும் வாங்கிட்டு வந்தாச்சு. கடிகாரம்லாம் வந்து பார்த்தோம். ஏன்னா இந்த வீட்டுக்கு வந்து 1 வருஷம் ஆயிடுச்சு. நம்ம வந்து எப்பவுமே நம்ம செல்லில் தான் வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து பார்த்துக்குறோம். ஸோ கடிகாரத்தில் வாங்கி வச்சு பார்த்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்ல, டக்குன்னு இது பண்ணுற மாதிரி. கடிகாரம்லாம் இருந்தது நிறையா, அது கொஞ்சம் சைஸ் சின்னதாக இருந்ததுனால அது எடுக்கல. நானும் எல்லாத்தையும் பார்த்தேன், எதுவும் மாடல் செட் ஆகலை. சார் கடிகாரம்லாம் வாங்கலை. வாட்டர் பாட்டிலாம் நிறையா இருந்துச்சு. நமக்கு தேவையான பொருள், நம்ம வீட்டில் என்ன இல்லையோ நமக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் வாங்கிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஷாப்பிங் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு வந்தோம். ஸோ பார்க்கலாம், நான் 130 ரூபான்றதுனால தான் நான் உள்ளே போய் பார்த்தேன் என்ன மாதிரிலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இருந்தாலுமே சரி, அது அந்த ரேட்டுக்கான பொருள் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் இருக்குது. 130 ரூபாய்க்கு சில பொருள் ஒர்த்து இல்லாமலும் இருக்குது, சில பொருள் ஒர்த்தாகவும் இருக்குது. ஸோ சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சரண்யா மனோராஜ் யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இப்போ வந்து போயிட்டாரு. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ வந்து மீட் பண்ணலாம். டாடா பாய்.